இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தோட்டத்து தாங்க வந்திருந்தோம். அப்படியே வாழ்க்கை வழியாக தண்ணி தான் வருது, அதை அப்படியே கடந்துட்டு போயிடும். இப்போ பாருங்க, கடத்துல வருங்க. ஃபுல்லாகவே இதுதான் நரம்பி நல்லா மோட்டர் அடிச்சு விட்டு எல்லா தென்னை மரங்களுக்கும் பாயும். பாருங்க, அப்படி பாருங்க, தென்னை மரங்கள்லாம் குளிர தண்ணி விடுறது எல்லா இடத்துக்கும். நான் வாய்க்கால் வழியாக தண்ணி போகுதா, ஸோ இப்படி தான் எல்லா இடம் போகும். தென்னை மரங்களுக்கு உள்ள பாருங்க, ஃபுல்லாக புழுதியாக தண்ணியாக இருக்குங்க உள்ள. ஏன்னா ஒன்றுமே செய்யாது, அதனால தான். தென்னை மரங்களுக்கு நம்ம எவ்வளோ தான் குளிர தண்ணி விட்டாலும் எதுவும் ஆகாது. ஸோ அதான் ஃபுல்லாக குளிர தண்ணி விட்டாச்சு எல்லா இடமும். இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு. ஃபுல்லாகவே நல்ல தொழி கடை இருக்குது எல்லா இடமும். தண்ணியும் பஞ்சமே இல்லையா. அப்படி கொய்யா மரத்தை தாங்க பார்த்தேன். பார்த்தீங்கன்னா நிறைய பழங்கள் பழுத்து இருக்குது. பறிக்கலாமா ஒன்றுன்னா? செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்படி பழுத்துருக்குன்னு பாருங்களாம். அப்படின்னா ஒன்று தோட்டத்து வாழ்க்கையே நல்லா இருக்குங்க. வேற என்ன ஒன்று, உசுறு தொல்லை தாங்க முடியாதுப்பா. என்ன ஒன்று, இப்போ இது கடிச்சிச்சுன்னா நான் தாங்க மாட்டேன். ஆனால் தூக்கி பார்த்தா ஒன்றுனா கிடைக்கும். என்ன ஒன்று, இதில் ஒரு பழம் கிடச்சிங்க. வேறெல்லாம் கொஞ்சம் காம இருக்கான். ஆனால் இவ்வளோ பழம் நல்லா இருக்குல்ல. அந்த வாசனையிலேயே மனசு நிறைஞ்சிரும். அவ்வளோ வாசனையாக இருக்குங்க, செம்ம வாசனையாக இருக்குது. சரி, இப்போதைக்கு சாப்பிட எனக்கு விருப்பம் இல்லை, பார்த்துக்கலாம், பறவை கட்டலாம். சரி, இனி வேறு ஏதாவது இளநீ குடிக்குமா? தாகமாக தான் இருக்குது. உங்களுக்கு கொய்யாப்பழம் பிடிக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க, சரியா? இப்போ பாருங்க, கண்ணுக்கு தெரியாமலே என்ன எவ்வளோ காய் இருக்குதுன்னு தெரியல. எப்போ எப்படி இருக்குது, சாப்பிட்டு பார்க்கலாமா? ஒன்று நல்லா இருக்கு. நான் யாருக்கிட்ட சாப்பிட்டுட்டேன், சூப்பராக இருக்குங்க. சொல்ல வார்த்தையே இல்லை தெரியுமா. நம்ம தோட்டத்தில் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ட அந்த ஃபீல் வேறு லெவல் தான். சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல எவ்வளோ நேரம், அப்படி ஃபீல் ஆகுது. இனி அடுத்து பார்த்தீங்கன்னா இளநீர் வெட்டலாங்க. இளநீர் வெட்டி குடிப்போமா? தாகமாக இருக்குது, ஸோ அப்படி வெட்டலாம். புல்லெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது. என்னைக்கு தோட்டத்தில் எடுத்தாங்க, வேறு லெவலில் இருக்குது. வச்சிட வேண்டியதாங்க. பார்த்துருக்கு, ஏதாவது குழம்பி போட்டுருக்குன்னா அவ்வளோதான். நான் வேறு வெள்ளை ட்ரெஸ் வேறு போட்டிருக்கேன், செம்ம வாங்கிக்கிறேன். ஒரு கொலையை வெட்டிடுவோமா? அதனால வெட்டாதா. தூக்கியாச்சு, ஒரு கொலையை வெட்டியாச்சு. பிடிக்கலாமா? செவ்வரணி வேறு லெவலில் இருக்கும். இளநீ வெட்டியாச்சுங்க, பிடிக்குமா? நல்லா இருக்கு. நான் வழுக்கு, அவ்வளோ வழுக்கம் இருக்குது. கரெக்டான ஸ்டேஜ் தாங்க.